கவிதை போல் ஆடுவோம். ரெடியாக இருங்க. நெக்ஸ்ட் நாடகத்தின் தலைப்பு தேவ பலத்தோடு நடப்போம். காட்சி 1. மாணவர்கள், ஆசிரியர்கள். அப்பாடி, ஒரு வழியா எக்ஸாம் முடிஞ்சிச்சு. எப்படி எழுதுன? கடவுள் புண்ணியத்தில் நல்லா எழுதுனேன்டி. நீ எப்படி எழுதுன? நான் எங்கடி எழுதுனேன், பக்கத்தில் இருக்கிற பொண்ணை பார்த்து எழுதுனேன். அவள் பாஸ் ஆனால் நான் பாஸ் ஆவேன், அவள் ஃபெயில் ஆனால் நான் ஃபெயில் ஆவேன். ஆமாம், நீ எப்படி எழுதுன? நான் எங்கே எழுதுனேன், எப்படா டைம் போகும்னு சொல்லிட்டு பார்த்துன்னு உட்காந்து தான் இருந்தேன். இந்த 3 மணி நேரம் போகிறதுக்குள்ளே என் உயிரே போயிடுச்சுடி. மாணவிகளே, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? வணக்கம் ஐயா. தேர்வுகளை எப்படி எழுதியுள்ளீர்கள்? நல்லா எழுதணும் ஐயா. இப்போ கோடை கால விடுமுறையில் என்ன செஞ்சுட்டு வர போறீங்க? இவர் நல்ல தமிழில் பேசினாலே புரியாது, இதில் தூய தமிழ் வேறையா? வேற கம்முனிரடி. என்ன அங்கே முணுமுணுப்பு? ஒன்றும் இல்லையா. அடச்சி, உங்ககிட்ட போயிட்டு நான் தூய தமிழில் பேசினேன் பாரு, என்ன சொல்லணும். ஆமாம், வர சம்மர் வெக்கேஷனுக்கு என்ன பண்ண போகிறீங்க? நாங்கள் என்ன பண்ண போகிறோம், வழக்கம் போல் சாப்பிட்டு ஃபோனை பார்த்துன்னு தூங்க போகிறோம், அவ்வளோதான். சரி, நான் பண்ணுற ஒரு நல்ல விஷயத்தையும் பண்ணி கொண்டு யூஸ்ஃபுல்லாக வாங்க. இவரே ஒரு யூஸ்லெஸ்ஸு, இவர் யூஸ்ஃபுல்லாக சொல்கிறாரா கேளு. என்ன அங்கே முணுமுணுப்பு? ஒன்றும் இல்லையா. சரி, இந்தாங்க, ஆளுக்கு ஒரு விதை. என்ன, உனக்கு ஒரு விதை, உனக்கு ஒரு விதை. என்னையா இது? இது ஒரு விதை. இதை வர சம்மர் வெக்கேஷனில் இதை வளர்த்து இதை பூத்து கொண்டு வரணுமா? சரிங்க ஐயா. இந்த விதை என்னய்யா, இதை எப்படி பராமரிக்கணும், இதை மெத்தட் சொல்லுங்க. இதை ஒரு நல்ல மண்ணில் புதைச்சி அதை வளர்த்து அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி சூரிய வெளிச்சத்தில் வச்சு இதை முடிஞ்சால் உரம் போட்டு பாதுகாக்கணும். சரிங்க ஐயா. நடி, சம்மர் வெக்கேஷன்லாம் எப்படி போச்சு? சம்மர் வெக்கேஷனே இப்போதான் வந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சுடி. உனக்கு எப்படிடி போச்சு? நானா டூரு ட்ரிப்புன்னு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணேன்டி. சரிடி. என்ன மாணவிகளே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா தான் இருக்கோம், நீங்கள் தான் கொஞ்சம் இளைச்ச மாதிரி இருக்கீங்க, என்னன்னு பாருங்க. நக்கலே. சரி, நான் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு எடுத்துகிட்டு வர சொன்னேன், எடுத்துகிட்டு வந்தீங்களா? எத்தனை வந்திருக்கோம் ஐயா. ஏன் உண்டு கருகு போயிருக்கு? நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஐயா, இதை கண்ணும் கருத்துமா நல்லா பார்த்துக்கினேன். சரி, ஆமாம், சொல்லு. நீங்கள் என்ன சொன்னீங்க, இதை நட்டு சூரிய வெளிச்சம் படுற மாதிரி வைக்க சொன்னீங்க. குடியாத்தில் வெயில் செம்மையாக காயுது, அடிக்கிற வெயிலில் நானே கருகிறேன்னா பார்த்துக்கோங்க. தம்மா துண்டு செடி இது என்ன சொல்லுங்கள். அதனால் இதை நான் எங்கள் வீட்டில் ஏசி ரூமில் வச்சு வளர்த்தேன். என்னது, ஏசி ரூமில் வச்சு வளர்த்தியா? சரி, தண்ணிக்கு என்னமா பண்ண? தண்ணியா? ஏசி ரூமில் என்னத்துக்கியா தண்ணி, அதான் சில்லுன்னுக்குதே. சரி, சூரிய வெளிச்சத்துக்கு என்ன பண்ண? சூரிய வெளிச்சத்துக்கா நைட்டெல்லாம் தூங்காமல் கண்ணு முழிச்சு டார்ச் வச்சுன்னு உட்காந்துருந்தேன்யா. அடிப்பாவி. சரி, உங்கள் 2 பேர்த்த காட்டுங்கம்மா. உனது வளர்ந்துருக்கு ஆனால் பூ பூக்கலை, உனது வளர்ந்துருக்கு பூ பூத்துருக்கு. என்னம்மா பண்ணீங்க சொல்லுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தான்யா பண்ணேன். நல்ல மண்ணில் நட்டு சூரிய வெளிச்சத்தில் நட்டு சூரிய வெளிச்சத்தில் காட்டி தண்ணிலாம் ஊற்றி இதுக்கு தேவையான உரங்கள்லாம் போட்டு நல்லா வளர்த்தையா. பாரு, தேவையான இடத்துல வச்சு மண்ணுக்கு தேவையான நல்ல மண்ணில் வச்சு அதுக்கு புதைச்சி அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணி ஊற்றி சூரிய வெளியில் வச்சு அதுக்கு ஏர் போட்டு உரம்லாம் வச்சு அதை பாதுகாத்து பராமரிச்சிருக்கா. நீயும் தேவையில்லாத இடத்துல வச்சு செடியை நாசம் பண்ணி கருகி கொண்டு வந்திருக்க. இப்போது எப்படி ஒரு செடிக்கு தண்ணி சூரிய வெளிச்சம் உரம் தேவைப்படுதோ அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கைக்கு வசனமும் ஜெபமும் தேவைப்படுது. தேவ பலத்தோடு நடப்போம்.